ஒரு ஊரையே அழிச்ச காளியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? மக்களை பழிவாங்கிறதுக்காக தான் இப்படி அந்த காளி பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த காளிக்கு இந்த மக்கள் என்ன கொடுமை பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பெருமாள்பட்டி காளி கோயில் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குது. ஸோ அந்த கிராமத்தில் ஏகப்பட்ட மழை வெள்ளம்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்கு. அதனால் அங்கிருந்து ஒரு காளி கோயில் இடிஞ்சு அப்படியே ஓரம் போயிருது. அதாவது இருக்கிறத விட்டு கொஞ்சம் ஓரமாக தள்ளி போயிருது. அங்கே இருக்கிற சிலைகள்லாம் அப்படி நவுந்து போயிருது. அந்த ஊர் மக்கள் வந்து அந்த காளி கோயிலை பார்த்துட்டு எதுவுமே பண்ணவில்லை. இப்படி இடிஞ்சு போயிருக்கு, உடஞ்சு போயின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணவில்லை. அவங்க தன்னோட வேலைகளை எப்பயுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் மழைலாம் வந்து பார்த்தீங்களா, அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. ஸோ அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே வீடு நிலம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இருந்திருக்காங்க. விவசாயம் கூட பண்ண முடியாமல் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. காலங்கள் போக போக பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. ஊரில் இருக்கிற பல பேர் உயிர் வந்துட்டு வந்திருக்காங்க. வறுமையின் காரணமாக நோயின் காரணமாக ஏகப்பட்ட மக்கள் வரிசை இறந்துட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பட் வெளியில யாருமே சொல்லவே பயத்தில். அங்க இருக்கிற ஒரு சின்ன பெண் குழந்தையோட கனவுல இந்த காளி தோண்டிருக்காங்க. காளி தோண்டி இந்த மாதிரி என்னோட சிலை நீங்க பாதுகாக்கவே இல்லை, நான் வந்து வேற இடத்துக்கு போயிட்டேன், என்னோட இடத்துல எனக்கு கிடையாது, அது மட்டும் இல்லாமல் சிலையெல்லாம் ரொம்ப நாசமாய் கிடக்குது, நீங்க அந்த சிலையை சரி பண்ணுங்க, இல்லைன்னா நான் உங்களை இன்னும் அதிகமா துன்பத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணோட கனவுல அந்த காளி சொன்ன மாதிரி அவங்க ஊருக்கு இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அந்த சிலையும் அந்த காளி இருந்த அதே இடத்துல ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க. ஸோ கோயிலை கட்டி அந்த சிலையை உள்ள வச்சு மறுபடியும் பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஊரோட நிலைமை பழையபடி சரியா இருக்கு.